உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு காலை மாலை மதியம் உங்கள் தெரிவித்துள்ளது கடவுள் தந்த பூமியின் உங்கள் விக்கி. இந்த வழியில் நம்ம பற்றி பார்க்க போனால் என் பின்னாடி இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பின்னாடி நிற்க எங்கள் ஊர்லேயே மிக பழமையான மரம், அப்புறம் ஒரு மிகப்பெரிய மரம்னா இந்த ஆலமரம் தாங்க. இந்த ஆலமரத்தை பற்றினா பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள், நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த ஆலமரம்? இதுதாங்க எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆலமரத்தோட அறிவியல் பெயர்னு பார்த்தீங்கன்னா ஃபிகஸ் பென்காலென்சஸ் அப்படிங்கிறதாங்க இதோட அறிவியல் பெயர். இதோட குடும்பம்னு பார்த்தீங்கன்னா மொராசே அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்த இந்த ஆலமரம். இந்த ஆலமரத்தை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்க கடமைப்பட்டிருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நாட்டோட தேசிய மரங்க இந்த ஆலமரம். அந்த ஆலமரத்தை பற்றின முக்கியமான விஷயங்களை நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த ஆலமரங்கள் கிராமப்புறங்கள், சாலை ஓரங்கள், அலுவலகங்கள், பூங்காக்கள், எல்லா பொது இடங்கள் போன்றவற்றில் அனைத்து இடத்துலையும் வளரக்கூடிய இந்த ஆலமரங்கள் வந்து மிக அகலமான, அளவில் பெரிய, படர்ந்து விரிந்த, அதிக நிழல் தரக்கூடிய நீண்ட விழுதுகளை விட்டு மிக புனிதமான ஒரு அற்புதமான ஏராளமான மருத்துவத்தன்மைகள் கொண்ட ஒரு மரம் தாங்க இந்த ஆலமரம். இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஆளும் வேலும் பல்லு குருதி, நாலும் இரண்டும் சொல்லு குருதி அப்படின்னு பழமொழி வந்து இருக்குங்க. இது வந்து கிராமத்து சைடுகளுக்கு கண்டிப்பாக இந்த பழமொழி கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க, பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஆலமரத்தோட விழுதை எடுத்து நீங்கள் பல் விளக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் பல் சம்மந்தப்பட்ட எந்த நோயுமே வராதுங்க. பல்லானது ஆரோக்கியமாக இருக்கும். பல் கூச்சம், பல் வலி, அந்த கூச்சம் எதுவுமே இருக்காதுங்க. பல்லானது நல்லாவே இருக்கும். அதுக்கு தாங்க இந்த பழமொழி சொல்கிறேன். இந்த ஆலமரத்தோட பழங்கள், பட்டைகள், வேர்கள் ஆகியவற்றிலே ஏராளமான மருத்துவ குணங்கள் இருந்ததுங்க. அதனால தான் இது அந்த காலத்திலேருந்தே சித்தா, ஆயுர்வேதா, நாட்டு மருத்துவம் போன்ற மருத்துவ முறைகளில் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இன்னும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த ஆலமரத்தில் உள்ள பழங்களாக இருக்கட்டும், அந்த பழங்கள்லாம் ஒரு அதீத மருத்துவ குணம் கொண்டதுங்க. இந்த பழங்களை சாப்பிடும் பொழுது ஆண்களுக்கு உள்ள மலட்டுத்தன்மையானது உடனடியாக நீக்கப்படுதுங்க. இந்த காலத்தில் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குலாம் அந்த ஆலமரத்தோட பழம் வந்து ரொம்ப ஒரு நல்ல மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்குதுங்க. இந்த ஆலமரத்தோட இலை வந்து பார்த்திங்கன்னா 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை நீளம் இருக்கும். இதை ஒடிக்கும் பொழுது வெள்ளை கலரில் பால் வருங்க. இதோட பழங்கள் வந்து பார்க்குறதுக்கே சிவப்பாக அழகாக இருக்குங்க. இந்த ஆலமரத்தோட பூவை எடுத்து பொடி பண்ணி அதை பாலில் கலந்து காலை மாலை 2 வேளையும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தீராத வயிற்று வலி, வயிறு எரிச்சல், வயிறு கடுப்பு, அல்சர் போன்றவை உடனடியாக குணமாகுங்க. இந்த ஆலமரத்தோட விழுதை பறிச்சுட்டு வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கிட்டு அது கூட 10 ஆலம் இலை, 20 கிராம் ஆலம் பட்டை, 10 ஆலம் பழம், இது எல்லாத்தையும் ஒரு சட்டியில் போட்டு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி அது பாதியாக சுண்ட வர வரையும் நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட ஒரு டம்ளர் இப்போ எடுக்கிறீங்கன்னா அது கூட ஒரு ஸ்பூன் தேனை ஊற்றி மிக்ஸ் பண்ணி 3-4 மாதங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா வெறும் வயிற்றுல சர்க்கரை நோய், தீராத நீரிழிவு நோய் எவ்வளோ வருஷமாக உங்களுக்கு இருந்தாலும் உடனடியாக சரியாகுங்க. தீராத மலச்சிக்கல் நோய், தீராத மூல நோய் ஆகியவை உடனடியாக நீங்கும். நரம்பு தளர்ச்சி, கண் பார்வை குறைபாடு உடனடியாக சரியாகும். நம்ம உடம்புல எல்டிஎல் என சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு உடனடியாக குறைச்சிட்டு ஹெச்டிஎல் என்று சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு உடம்புக்கு கொடுத்து இதய நோய் வரவிடாமல் தடுக்குதுங்க. இந்த ஆலமரத்தோட கொழுந்து இலைகளை பறித்து எடுத்துக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு அரைச்சி அதை அந்த சாந்தை என்ன பண்ணணும்னா 1/2 டம்ளர் கெட்டி தயிரோடு கலந்து வெறும் வயிற்றுல காலையில் 3 வேளை தொடர்ந்து சாப்பிடும்பொழுது தீராத வயிற்றுப்போக்கு, சீதபேதி உடனடியாக சரியாகுதுங்க. இந்த ஆலமரத்தோட ஃப்ரெஷ்ஷான ஆலம்பழங்களை பறித்து எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி கூழாக்கி 1 டம்ளர் பாலில் கலந்து காலையில் மட்டும் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சியானது வேகமாகுங்க. அவங்களோட இம்யூனிட்டி பவர் பல மடங்கு அதிகமாகுங்க. ஞாபக சக்தி பல மடங்கு குழந்தைகளுக்கு அதிகமாகுங்க. உங்களோட உதட்டிலையோ அல்லது வாயிலேயே வாய்ப்புண்ணு இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண வேணாம், ஆலமரத்தோட பால் அந்த பட்டையை கீறினீங்கன்னா லைட்டாக பால் வரும். அந்த பாலை எடுத்து உங்கள் வாய்ப்புண்ணு மீது லைட்டாக வச்சிங்கன்னா போதும், உங்களோட வாய்ப்புண்ணானது உடனடியாக சரியாயிடுங்க. இந்த ஆலமரத்தோட விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதில் சின்ன விழுதாக கட் பண்ணி ஒரு சான் அளவு நீளமுள்ள அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பகுதியை மட்டும் உங்கள் விரல் வாயிலோட கடவாயில் வச்சு நல்லா கடிச்சிக்கிட்டு நசுக்கிடுங்க. ப்ரெஷ் மாதிரி நசுக்கிட்டு அது மாதிரி நசுக்கி நீங்கள் பல் விளக்கிட்டு வந்தீங்கன்னா பல் வலி, பல் கூச்சம், பல் ஆடுதல், பல் ஈறுகள் ப்ராப்ளம் போன்றவை உடனடியாக சரியாகுங்க. வாய்ப்புண்டு இருந்தாலும் உடனடியாக இந்த ஆலம் விழுதில் பல் விளக்கும் போது உடனடியாக சரியாயிடுதுங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோட முடிவு இப்போதைக்கு நாம் வந்துட்டோம்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.